சுருக்கமாக சொல்லிடுறேன். இங்கே செம்மொழி அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தை முடக்கியது பாரதிய ஜனதா கட்சி. தமிழர் பெருமையை உலகிற்கு உறக்கச் சொன்ன கீழடி அகழாய்வு அறிக்கையை ஏற்க மறுத்தது பாரதிய ஜனதா கட்சி. தமிழில் வழிபாடு என்பதை இந்த நிமிடம் வரை இவர்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழில் தேவாரம் பாடிய ஆறுமுக ஓதுவாரை கூட தூக்கி எறிந்த தீட்சிதர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் இவர்கள். அதனால தமிழின் மீது இவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய திடீர் பற்று இருக்குல்ல, வள்ளுவனுக்கு வானுயர சிலை வைத்த திராவிட முன்னேற்ற செய்யவில்லை. எதுவுமே பேசல. நீங்க 17 வருஷம் செய்யல, அத சொல்லிடுங்க. பேசி முடிச்சிடுங்க. 17 வருஷம் நீங்க அவர்ட்ட சொன்னதுதான். நீங்க அவர்ட்ட சொன்னதுதான். நீங்க வாங்குறத விட்டுருங்க. நீங்க அவர்ட்ட சொன்னதுதான். நீங்க வேற என்ன பண்ணீங்க சொல்லுங்க. சரி, ஓகே, முடிச்சிருங்க. நீங்க அவர்ட்ட பேசுனதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பேசிய அனைத்தையும் நான் பொறுமையா கேட்டேன். நான் திருப்பி சொல்றேன். சான்ஸ்கிரிட் இந்தியாவில் எந்த மாநிலத்தின் தாய்மொழி? எதுக்கு நீங்க சான்ஸ்கிரிட்ட மும்மொழி தெரிவுகளில் ஒன்றாக சான்ஸ்கிரிட்ட கொண்டு வந்து ஏன் சேர்க்கணும்? எதுக்கு சார்? யாருடைய தாய்மொழி? இங்க இருக்கிற யாருக்காவது சான்ஸ்கிரிட் தாய்மொழியா? எத்தனை பேர் தாய்மொழி எங்க சான்ஸ்கிரிட் பேசுறாங்க? சான்ஸ்கிரிட்டுக்கு நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க சொல்லுங்க. அப்புறம் லாஸ்ட் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். நீங்க பேஸ் பண்ணிதாங்க. நீங்க பேசுங்க சார். நீங்க எவ்வளவு நேரம் பேசுறீங்க? நீங்க பாத்து இது அநியாயம். இருங்க. இப்போதான் உங்ககிட்ட சொல்றேன். இது எப்படி பேசுறது குறிக்கிடலாம். யுனிவர்சிட்டியை பொறுத்து சரி, ஓகே ஃபைன். இருங்க. ஒரு நிமிஷம். 2012 நான் சொல்றேன். இல்ல 2012 முதல்ல கடை தரங்க. ஒரு நிமிஷம். தமிழ்நாடு மீன் கடை திறக்கிறதுல இருங்க. நீங்க தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் நாகப்பட்டினத்தில் நிறுவப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரின் பெயரில் நிறுவப்பட்ட பல்கலைக்கழகத்தை பத்தி நான் பேசுறேன். இவர் வேற எங்கேயோ போயிட்டார். ஒன்று லாஸ்டா ஒன்று சொல்றேன். இவர் பேசும்போது கூட பாலச்சந்திர சார் பேசும்போது கூட சொன்னார், கண்ணதாசன் எழுதிய புத்தகம் வனவாசத்தில் தெளிவா அவர் எழுதியிருக்கிறார் சார். என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? நான் அவர் முன்னுரை இப்படிதான் இருக்குது. நான் என்னை பற்றி எழுதக்கூடிய வாழ்க்கை குறிப்பேடு. எனவே ஒவ்வொரு இடத்துலையும் நான் என்னன்னு எழுதல, நான் எழுதல. அதற்கு பதிலாக அவன் என்று என்னை குறிப்பிடுகிறேன்னு எழுதிட்டு அவரு தன்னுடைய வாழ்க்கையில் திருச்சியிலிருந்து கிளம்பி இங்க வருகின்ற பொழுது ரயில்ல டிக்கெட் எடுக்காம வந்ததை பத்தி அவர் வந்ததை பற்றி வனவாசத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஆதாரத்தோடு எடுத்து போட்டிருக்கிறோம். என்ன பேசுறீங்க எல்லாரும்? நன்றி. பிப்ரவரி 2026 இருந்து தமிழக கேந்திரிய வித்யாலயா இது வரைக்கும் நடந்த அத்தனை வாதங்கள் என்ன சொன்னாங்க? கேந்திரிய வித்யாலயா தமிழ் இருக்கிற வருஷம் உட்கார்ந்து தமிழ் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வாங்கி போனீங்க தவிர தமிழக மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அல்வாதான். இதுவரைக்கும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் நடத்தி கொடுக்கப்படுகிறது, தமிழ் கற்பித்து கொடுக்கப்படுகிறது என்று சூடு அணைச்சு சத்தியம் பண்ணவங்க இன்னைக்கு சொல்லிட்டாங்க இனி வரக்கூடிய ஆண்டுல இருந்து வருமா? சரி, ஓகே. சுருக்கமா ஒரே ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நான் ஏதோ ஒன்றிய அரசு பத்தி சொன்னதா இன்னைக்கு ஸ்ரீராமன் சொன்னாரு. நான் என்ன சொன்னேன்னு அவர் சொல்லணும். இந்த போற சொன்னீங்கன்னா விட்டு போறதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு நான் பேசும்போது ஒன்றிய அரசை பத்தி நான் பேசல. நான் என்ன பேசுனேன்னு சொல்லுங்க. அதுல என்ன தப்பு இருந்துன்னு சொல்லுங்க. இல்லன்னா நீங்க ஒரு பண்பாளர், உங்க வார்த்தையை திரும்ப வாங்கிக்கிடுங்க. சரி, நான் சொல்லணுமா? இல்ல, கொரோனா சமயத்துல ஒன்றிய அரசு எந்த உதவியும் செய்யாம தமிழ்நாட்டுல எடப்பாடி திறம்பட கையாண்டாருன்னு மத்திய அரசாங்கம் ஒரு ஹெல்ப்பும் பண்ணாத போது நீங்க சிறப்பாக செஞ்சீங்கன்னு நீங்க மத்திய அரசு குற்றம் சாட்டுனீங்க. சரி, அவர் சொல்லி அது நீங்க இப்ப அது தவறு என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். சரி, இருங்க. சரி, கொரோனா சமயம். ஆமா, அந்த வார்த்தையை நான் சொன்னேன். கொரோனா சமயத்துல இருங்க. அது மத்திய அரசு குறை சொன்னேன். மத்திய அரசு குறை சொன்னது உலகத்துக்கே தெரியும். கொரோனாவுக்கு ஊசி போடுறதுக்கு காசு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சவங்க தான் இவங்க. அதுக்கப்புறம் கோர்ட் உத்தரவு போட்டுச்சு இந்த ஊசிக்கு காசு வாங்க கூடாதுன்னு. அப்படி கொள்ளையடிக்க நினைச்சவங்க. அதை பத்தி சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. ரொம்ப சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் 18/11/2023 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நாகப்பட்டினத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் பெயரை சூட்டுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை ஸ்டாலின் தலைமையிலான அரசு கொண்டு வந்து நிறைவேற்றியது. ரைட். இது ஏற்கனவே அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட மசோதா. அதற்கு ஒப்புதல் பெறுவதற்காக ஆளுநருக்கு அனுப்பி அவர் ஒப்புதல் பெறாமல் வைத்ததை திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்குக்கு போனாங்கல்ல, அதுல நீங்க எத்தனை நாளைக்குள்ள ஒப்புதல் கொடுக்கணும்னு சொன்னாங்களே, அதன் திருப்பி நிறைவேற்றி அனுப்பணும். உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஒன்று நான் அதைத்தான் குறிப்பிட்டேன். நான் வேற எதையும் குறிப்பிடல. அவர் வேற ஒன்று புரிஞ்சுக்கிட்டார். ஒன்று நான் திருப்பி சொன்னேன் சார், ஆரோக்கியமான அரசியல் அப்படிங்கிறது சரியான ஒன்றாக இருக்கும். இங்க பழைய அவங்க பேசலைன்னா மோடி அவர்கள் பேசியது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசியது, சார் சட்டம் ஒழுங்கை பற்றி சொன்னாங்க, வாச்சாத்தியிலிருந்து அதெல்லாம் விட கொடூரமான ஒன்றாக தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிறதாக அவங்க எதை நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பல சிக்கல்கள் இருக்குது. ஒன்று நான் சொல்லிக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் வார்த்தை இந்த வார்த்தை. அதை
எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது கட்சியை சேராமல் தனிப்பட்ட முறையில் யாரையேனும் விரும்பக்கூடிய அல்லது எந்த சித்தாந்தத்தையும் ஆதரிக்கக்கூடிய நாம் யார் அதை ஆதரித்தாலும் நாளைக்கு இந்த வார்த்தை நான் சொல்றேன், நான் ஐடியாலஜிக்கலா மோடி அவர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவன், எதிர்க்கக்கூடியவன். ஆனால் மோடியை நோக்கி திமுகவை சேர்ந்த யாரேனும் ஒருவர் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அல்லது வேற எந்த கட்சியை சேர்ந்தவங்க சொல்லியிருந்தாலும் நான் உண்மையாக கண்டிப்பேன். போய் சேர்ந்திருக்கலாங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது மோடியை நோக்கி அமித்ஷாவை நோக்கி இவங்களா இருந்து ஏன் உயிர் எடுக்கிறாங்க, மோடி போய் சேர வேண்டியது, அமித்ஷா போய் சேர வேண்டியதானே அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா கூட நான் முதல் ஆளா மிக 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 வன்மையாக அதை கண்டிப்பேன். அது தவறான வார்த்தை, அது அருவருக்கத்தக்க வார்த்தை, அதை நியாயப்படுத்த வேண்டாம், வேற எதையாவது சொல்லி நியாயப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கிறேன். திருப்பி நியாயப்படுத்தினா மக்கள் முடிவுக்கு விட்டுக்கிறேன், அவ்வளவுதான்.